விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல். சீமானுக்கு பெருகும் ஆதரவு. நாம் தமிழர் கட்சியின் மீது நம்பிக்கை கொள்ளும் மக்கள். காரணம் என்ன? இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுவும் தூக்கம் கலைஞ்சு கிடக்கும் இந்திய கட்சிகள், தமிழ்நாட்டு கட்சிகள், மாநில கட்சிகளான மற்ற கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில ஒரு தொகுப்பு பார்க்க போறோம். உங்களுடன் நான் உயிர்மை வசந்தகுமார். சீமானுக்கு பெருகும் ஆதரவு என்ன காரணம் அப்படிங்கறதுல தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். விக்கிரவாண்டி தொகுதியில அதுவும் இடைத்தேர்தலை அறிவிச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இதற்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி ஐயா இறந்ததுக்கு இடைத்தேர்தல் நடக்குது. அதுவும் நாடாளுமன்ற தேர்தலோட வந்துரும்னு எதிர்பார்த்த வேளையில இந்த தேர்தல் இப்ப அறிவிக்கப்பட்டிருக்குது. அதுவும் வருகிற 14ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதிக்குள்ள வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கலாம். அதை 24ஆம் தேதி வேட்புமனு சரிபார்க்கப்படுகிறது. 26ஆம் தேதி திரும்ப பெறனா பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி அடுத்த வருகிற ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் நடக்குது. ஜூலை 13ஆம் தேதி எலெக்ஷனோட ரிசல்ட் வெளியிட போறாங்க. இதுல நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு பெருகி இருக்குது, நாம் தமிழர் கட்சியில எப்படிப்பட்ட வேட்பாளர்களை களம் நிறுத்த போறாங்க, நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு கடந்த பத்த பாதை எப்படின்னா, ஒற்றையாளாக இருந்த சீமான் பற்ற வைத்த பெரும் நெருப்பு இன்னைக்கு பல கோடி சீமான்களை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விடயமா பார்க்கப்படுது. அதுவும் சின்னம் பறிக்கப்பட்டதா இருக்கட்டும், ஊடக மறுப்பா இருக்கட்டும், இப்படி பல இன்னல்களை தாண்டி இன்னைக்கு சீமான், அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு பெருகி இருக்க ஆதரவு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு ஒரு வலிமையை கொடுத்துருக்குது. அந்த வலிமையோட இந்த முதலா மாநில அங்கீகாரம் பெற்று தேர்தல் ஆணையத்தினுடைய மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாறினதுக்கு அப்புறம் முதல்ல களம் காணக்கூடிய தொகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு எந்த சின்னத்துல எப்படி போட்டி போட போகுது, எந்த சின்னத்தை கேட்கறாங்க, அதே சமயம் எப்படிப்பட்ட வேட்பாளர்களை நிறுத்த போறாங்கிறதுல எல்லாருமே தூக்கம் கட்டி கிடக்கிறது தான் இங்க மிகப்பெரிய விடயமா பார்க்கப்படுது. அதுவும் ஏற்கனவே இப்ப 8.22% வாக்குகளை பெற்று மாநில அங்கீகாரத்தை பெற்றதுக்கு அப்புறம், எத்தனை இன்னல்களை தாண்டி இதை பெற்றதுக்கு அப்புறம் பல கட்சிகள் என்ன நோக்குறாங்க அப்படின்னா, நம்ம எப்படி அங்க நம்ம இந்த இடைத்தேர்தலை சந்திக்கலாம், என்ன மாதிரியான சூட்சுமங்களை பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான சாணக்கியத்தனத்தை பயன்படுத்தலாம்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தல் தெரியும். பட்டிக்குள்ள மக்களை அடைச்சு வச்சு தினமும் அவங்களுக்கு பணம் கொடுக்கறது முதற்கொண்டு சுற்றுலா அழைத்து செல்வது வரைக்கும் சாப்பாடு கொடுத்து எல்லாமே நடந்த அட்டூழியத்தை எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுவும் இந்த தேர்தலில் சொல்லவா வேணும், திட்டம் போட்டிருப்பாங்க சரியா, எப்படி என்னென்ன மாதிரி பொருள் கொடுக்கல, வாட்டர் கேன்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து டிஃபன் பாக்ஸ்ல இருந்து கொலுசு வெள்ளி கொடானம் எல்லாம் சிந்திச்சிருப்பாங்க. பணம் எவ்வளவு கொடுக்கலாம் ஒவ்வொரு ஓட்டுக்கும் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாம் திட்டமிட்டு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு செலவு பண்றாங்க. அப்படின்னா இந்த ஈரோடு தேர்தலில் கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செலவினங்கள் கருத்து கணிக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த மாதிரி இந்த தடவை இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தலுக்கு தன்மானத்தை காமிச்சுக்கிறதுக்காக எவ்வளவு வேணா செலவு பண்ணி இறங்குவாங்க அந்த தேர்தலில் அப்படிங்கிறது இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய ஆதரவு சீமானின் பக்கம் திரும்பி இருக்குது. இங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி போகுது அப்படிங்கறத இங்க ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அதுவும் இந்த இடைத்தேர்தல் உண்மையால ஒரு மாநில அங்கீகாரம் பெற்று மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய கட்சியா நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வளர்ந்து நிக்குது. அதுவும் ஊர் பேர் தெரியாத, முகவரி தெரியாத வேட்பாளர்களுக்கு எப்படி வாக்குழுந்துச்சுன்னா, சீமான் என்ற ஒற்றை நம்பிக்கை, அவரின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அளாவிய அன்பு, எதையாச்சும் செஞ்சிட முடியாதா, எதையாச்சும் மாத்திர முடியாதா, இந்த அரசியலை புரட்டி போட்டு புதிய விடயத்தை உருவாக்கிட முடியாதா,
நாளைய தலைமுறையை காப்பாற்றிட முடியாதா அப்படிங்கிற நம்பிக்கை கொண்ட மக்களுடைய வாக்கு உண்மையாலும் பல பேரால பாராட்டப்பட்டுச்சு. நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மாநில அங்கீகாரம் பெற்றது. காரணம் என்னன்னா, எந்த செலவும் பண்ணாம தூய்மையா ஒரு நல்ல கொள்கையோட நல்ல தத்துவத்தோட மக்களை அணுகி தூய்மையான வாக்குகளா வாங்கி இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விடயம். எத்தனையோ கட்சி எவ்வளவோ செலவு பண்ணி டெபாசிட்களை இழந்திருந்தாலும் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வாக்கு வங்கியில பெரும் ஜம்பிங். அதாவது ரவீந்திரன் துரைசாமி ஐயாவா இருக்கட்டும், ரங்கராஜ் பாண்டாவா இருக்கட்டும், பல அரசியல் கருத்தியலாளர்களா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பெரிய ஒரு இடத்தை அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது உண்மையால எந்த கூட்டணியும் இல்லை, தனித்து நின்னது. அதுலயும் பாதிக்கு பாதி பெண்கள் ஆண்கள், அதாவது ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கொள்கையோட இன்னைக்கு களங்கண்டு இந்த அளவுக்கு நிக்குது அப்படின்னா உண்மையான சீமான் என்ற ஒரு ஒற்றை தீக்குச்சி பற்ற வைத்த பெருநெருப்பு இன்னைக்கு ஒரு காட்டு தீயாகி இந்த அளவுக்கு பல கோடி தமிழர்களை சீமான்களாக மாற்றி இன்னைக்கு இந்த களத்துல பல லட்சம் வாக்குகளை அறுவடை செஞ்சிருக்குது அப்படின்னா மிகப்பெரிய விடயம். அதுலயும் எவ்வளவு இன்னல்களுக்கு மத்தியில் மக்கள் நேர்ல பார்த்தாங்க இந்த விடயத்தை. எப்படின்னா, சின்னத்தை அறிவிக்காம, அதாவது இந்த சின்னத்தை முடக்கி வச்சுக்கிட்டு அதை ஒரு விளையாட்டு பண்ணி அதை வேற கட்சிக்கு தூக்கி கொடுத்து இன்னைக்கு அதுக்கப்புறம் சின்ன இறுதி நேரத்தில் கிடைச்சா அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தி எவ்வளவோ பிரச்சனையை தாண்டி ஊடக மறுப்பு முதற்கொண்டு செய்தியில் வெளியிடாத முதற்கொண்டு எத்தனையோ விடயங்களை தாண்டி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த இடத்தை அடைஞ்சிருக்குது அப்படின்னா உண்மையால் அண்ணனுடைய வழியில், அதாவது செந்தமிழன் சீமான் அண்ணனுடைய வழியில நாம் தமிழர் கட்சி உறவுகளினுடைய உண்மையான அயராத உழைப்பு, மக்களுடைய நம்பிக்கை. மக்கள் தான் உண்மையால் மக்கள் இன்னைக்கு சீமான் அண்ணன் சிஎம் ஆகணும்னு விரும்பிட்டாங்க. அதனால மக்கள் சீமான் அண்ணனை தேட தொடங்கிட்டாங்க. சீமான் அண்ணன் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் யாருன்னு பார்க்க தொடங்கிட்டாங்க. அவங்களுடைய தகுதி என்னன்னு பார்க்க தொடங்கிட்டாங்க. குற்ற பின்னணி இல்லாத வேட்பாளர்கள்னே புகழ்பெற்ற அளவுக்கு ஒரு வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய கட்சி அப்படின்னா உண்மையால் நாம் தமிழர் கட்சி தான். நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களுடைய பின்னணியை போய் பார்க்குறப்ப நல்ல கல்வியாளர்கள், மக்களோட இப்போ ஒரு கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த மக்கள்கிட்ட அதை புரிதலாக கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள், மாற்று கட்சியினர் எதிர்கேள்வி வைத்தா கூட தர்க்கம் பண்ணக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள், இப்படி பல்வேறு அறிவு படைத்தவர்களாக இந்த சமூகத்தை மாற்ற வந்த வேட்பாளர்களாக அண்ணன் கள நிறுத்துறாரு. அதுவும் எப்படிப்பட்ட தேர்வா இருக்குதுன்னு பாருங்க. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு விசாரிச்சு இவங்கனால தாங்க முடியுமா, பண பலத்துல கொஞ்சமாக செலவு பண்ண முடியுமா, அதையும் தாண்டி இவங்க ஏழையில இருந்தா இவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணி இவங்களை நிறுத்த வைக்கலாம், இவங்களுடைய பின்னணி என்ன, கட்சிக்கு எந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க, மக்கள் மத்தியில இவங்க எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்காங்க, மக்களுக்கு எந்த மாதிரி இவங்க ஒரு நெருக்கமா இவங்க மக்களுக்கு எந்த விதத்துல உதவி இருக்கிறாங்க, மக்கள் சேவையை எந்த அளவுக்கு கையில் எடுத்திருக்கிறாங்க, எல்லா விடயத்தையும் என்ன படிச்சிருக்கிறாங்க, மக்கள்கிட்ட பேசக்கூடிய இயல்பு எந்த அளவுக்கு இருக்குது, எல்லாத்தையுமே 360 கோணத்துல பார்ப்பாங்க இல்லைங்களா. 360 டிகிரி பார்வைன்னு சொல்லுவாங்கல்ல, சுத்தியும் அத்தனை டேட்டாக்களையும் தரவுகளையும் எடுத்து அண்ணன் அலசி ஆராய்ஞ்சு உண்மையால தூக்கம் கெட்டு போய் வேட்பாளர்கள் தேர்வு செய்யறாரு. அது இந்த விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்கு மிக முக்கியமான அதிர்ச்சி ஊட்டக்கூடிய, எல்லாத்துக்கும் வியப்பூட்டக்கூடிய, ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய, ஒரு பொறாமைப்படக்கூடிய, அல்லது இவங்களை எப்படிதான் எதிர்த்து நிற்கிறங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய வேட்பாளரை அண்ணன் ஏற்கனவே தேர்வு செஞ்சு வச்சுட்டாரு. 2 நாட்கள்ல அறிவிக்க போறாரு. அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையாலும் எல்லா தொகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகளும் உறவுகளும் எப்படா அண்ணன் கூப்பிடுவாரு நம்ம போய் வேலை செய்ய போறோங்கிற ஒரு எண்ணத்தோட மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றதுக்கு இந்த இடைத்தேர்தலில் மிகப்பெரிய மாபெரும் ஒரு வெற்றியை அடைஞ்சிடணும், இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலைங்கிற மாதிரி இந்த இலக்கு இதில் இந்த வெற்றி இந்த சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலில் நிர்ணயிக்கப்படும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லாம உண்மையாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் மிக ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு அர்ப்பணிப்போட எப்படி களம் ஆடலாம் அப்படின்னு ஒரு திட்டமிடுதல்ல இறங்கி இருக்காங்க. அப்படின்னா உண்மையாலோ ஒரு காசு, தன்னுடைய சொந்த காசை இழந்து, தன்னுடைய வேலை இழந்து, அவர்கள் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த மற்ற கட்சிகள் மாதிரி இவங்க வந்தா கோட்டரு, கோழி பிரியாணி, பணம், போயிட்டு வர்றதுக்கான இடம் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம
உண்மையால் சோறு கொடுக்குறாங்களா இல்லையா, தண்ணி கொடுக்குறாங்களா இல்லையா, இந்த இனத்துக்காக நான் செய்ய வேண்டிய கடமை, என் இனத்துக்காக நான் நிக்கணும், என் மண்ணுக்காக நான் நிக்கணும், இந்த நிலத்தை நாங்க மீட்டெடுக்கணும், எங்க வரலாற்றை மீட்டெடுக்கணுங்கிற ஒற்றை நம்பிக்கைக்காக அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அவருடைய ஆணைக்கிணங்க, அவருடைய உத்தரவுக்கிணங்க, அவருடைய அன்பு கட்டளைக்கு ஏற்று களமாடுறதுக்கு உண்மையால தம்பிகள் அப்படி காத்திருக்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய கட்டுப்பாடு, அந்த அண்ணனுடைய வழிநடத்தல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துங்க. அப்போ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடு, இந்த ஒழுக்கம் உண்மையால இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அண்ணனுடைய ஆட்சி வந்தால் எப்படி இருக்குங்கிறது இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் உண்மையாலும் விக்கிரவாண்டி மக்கள் தேர்ந்தெடுத்து கையில கொடுக்க போறாங்க. அந்த இடைத்தேர்தலில் வெற்றி அடையக்கூடிய நம்மளுடைய வேட்பாளர் எந்த அளவுக்கு அண்ணனுடைய வழிகாட்டுதல் படி மக்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமா போய் எவ்வளவு அடிப்படை வசதிகளை கேட்டறிந்து அவங்களுக்கு தேவையான ஒரு தாய் அன்புடன், ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு பசி, ஒரு குழந்தை அழுவுதுன்னா அது பசிக்காக அழுவுதா, எறும்பு கடிச்சு அழுவுதா, தூக்கத்துக்காக அழுவுதா, அல்லது ஏதாச்சும் உடல்நிலை சரியில்லாம அழுவுதா அப்படிங்கிறத ஒரு தாய் எப்படி அறிவாளா அப்படி கேட்டறிந்து மக்களுக்காக உழைத்து அவர்களுக்கான சேவைகளை கொண்டு போய் சரியான விதத்துல சேர்த்துறதுக்கும் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறாங்க. வேட்பாளர்கள் அண்ணனுடைய சொல்லுக்கு இணங்க மிகப்பெரிய ஒரு காத்திருப்பு, அதாவது எதிர்பார்ப்புன்னு சொல்லுவாங்களா, மக்களுக்கு செய்யறதுக்கு துடிப்பான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட வேட்பாளர்களாக இருக்கட்டும், அண்ணன் தேர்வு செஞ்சிருக்கிற வேட்பாளராக இருக்கட்டும், இங்கே அவர்களுக்காக உழைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவுகளாக இருக்கட்டும், அண்ணனை நேசிக்கக்கூடிய பற்றாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க, தயார் நிலையில இருக்குது. படைகள் தயார், தளபதி கட்டளை இட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி படையினுடைய தளபதி கட்டளை இட்டா போதும், உடனடியா வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி அவ்வளவு வேகத்துல செயல்படுறதுக்கு தயாரிக்கிறாங்க. புலிப்பாய்ச்சல் மாதிரி மக்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் அணுகி தன்னுடைய கொள்கைகளை, சித்தாந்தங்களை, அண்ணனுடைய ஆட்சி வரவுகளை கொண்டு சேர்த்துறதுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய உண்மையான வடிவத்தை கொண்டு போய் மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இதுல மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணுமானா தேவையில்லை. ஏன்னா மக்கள் ஏற்கனவே விக்கிரவாண்டி மக்கள் உண்மையாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி மட்டுமல்லாம நாம் தமிழர் கட்சியினுடைய உண்மைத்தன்மை, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை, ஏற்கனவே இங்க அரசியல் விளையாடிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த அரசியல் சாணக்கியத்தனத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் உணர்ந்துட்டாங்க யார் தலைவனாக இருக்க வேண்டும், இந்த தமிழ் மண்ணிற்கு யாரை தலைவனாக தேர்ந்தெடுத்தால் இனிமே இந்த நாடு உருப்படும், நாம இனிமேல் பொருளாதார பிரச்சனை இல்லாம, வாழ்வியல் பிரச்சனை இல்லாம, நமக்கான உணவு பிரச்சனை இல்லாம, நீர் அடிப்படை ஆதாரமான நீர், கல்வி, மருத்துவம், காற்று, இப்படி எல்லா விடயத்திலையும் அண்ணன் மட்டும்தான் இதை எடுத்து பேசிக்கிட்டு வர்றாரு. இதை பத்தி கவலைப்படாத அரசியல் கட்சி தலைவர்கள் தான் இன்று ஆண்டு கொண்டு அத்தனையும் அனுபவித்து கொண்டு அவர்களுக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு தேவையான வருமானத்தை பாக்கெட்ல ஓட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே எதிர்கட்சியா இருந்து கூட கேட்கறதுக்கு இங்க நாதி இல்லாம இருந்தப்போ ஒரு வெல்லவே இல்லை அப்படிங்கிற இடத்துல கூட உண்மையான எதிர்கட்சியா நின்னது நாம் தமிழர் கட்சி தான், மக்களோட நின்னது நாம் தமிழர் கட்சி தான், அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். பல போராட்டங்களை முன்னெடுத்து மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பல அறிக்கைகளை வெளியிட்டு, பல பொதுக்கூட்டங்களை நடத்தி, பல போராட்டங்களை, அறப்போராட்ட, சட்ட போராட்டம் எல்லாத்தையுமே பயன்படுத்தி மக்களோட ஒரு பல விடயங்கள்ல நின்று இருக்கிறாருன்னா அது இந்த மக்களையும் மண்ணையும் உண்மையா நேசிக்கிறதுனுடைய தன்மை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு தமிழ்தாய், இந்த தமிழ்தாய் பெற்ற ஒரு பெருமகன் அப்படின்னா உண்மையால் சீமான். இந்த தமிழ்நாட்டின் பல கோடி தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை அப்படின்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். நம்ம காணாத போன வரலாற்றை மீட்டெடுக்க, மீட்டுருவம் செய்ய வந்த ஒரு மாபெரும் தத்துவ தலைவன் அப்படின்னா உண்மையால் அண்ணன் சீமான் தான். நம்மளுடைய தலைவர், தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் ஐயாவுடைய வழிவந்த ஒற்றை நம்பிக்கை, அவர் பற்ற வைத்த பெருநெருப்புனுடைய வடிவம் தான் நம்ம சீமான் அண்ணன். அவருடைய சொல்லுக்கிணங்க நாம இந்த களத்துல போராட போறோம். மக்களோட விக்கிரவாண்டி தேர்தலில் போய் நம்ம எல்லா மக்களா அணுக போறோம். அதுவும் இல்லாம மக்களும் நமக்கான வரவேற்பை கொடுக்க போறாங்க, உண்மையான வெற்றியை தர போறாங்க. சிம்ம சொப்பனமாக இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சி நிக்க போகுது. எல்லா கட்சிக்கும், அது இந்திய தேசிய கட்சியா இருக்கட்டும், இந்த மாநில கட்சியா இருக்கட்டும், இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு விடயத்தை உருவாக்க போகுது, ஒரு பெரும் வரலாற்றை உருவாக்க போகுதுன்னா மாற்று கருத்து இல்லை. அதுவும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா
ஈரோடு தேர்தலில் என்னென்ன ஃபார்முலாஸ், அதாவது ஊர் பேரெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்முலாஸ் போடுவாங்களே, திட்ட வடிவமைப்பெல்லாம், அதெல்லாம் வந்து தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரவு இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில், அதுவும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள, ஏன்னா மாணவர்கள் கொண்டு போய் சேர்த்திட்டாங்கன்னா, மாணவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும், நீங்கள் போட்டதெல்லாம் இன்னைக்கு வந்து எங்களை இப்படி நடுத்தருவில் நிற்க வச்சிருக்குது. இனிமேலாவது தயவு செஞ்சு அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு, அவர் நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு, அவர் அறிவிக்கக்கூடிய சின்னத்துக்கு வந்து நீங்கள் வாக்களிங்கன்னு சொல்லி பல்வேறு தரப்புல இன்னைக்கு அப்படி பேசினங்காட்டி தான் பல லட்ச வாக்குகளாக இன்னைக்கு பெருகி நின்று இருக்குது. அப்படின்னா உண்மையாக மாற்று கருத்து இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதுவும் இன்னைக்கு ஊடகத்தில் தவிர்க்க முடியாத இடத்துக்கு வளர்ந்துருக்கிறாரு. பல கமல்ஹாசன் ஐயாவா இருக்கட்டும், அதாவது மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் ஐயாவா இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் அண்ணன் விஜயா இருக்கட்டும், அதே மாதிரி வைரமுத்து ஐயா கவிஞர், அவங்க எல்லாருமே, ரஜினிகாந்த் ஐயாவா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பாராட்டக்கூடிய இடத்துக்கு வந்து அண்ணன் வளர்ந்துட்டாரு. அதுவும் உண்மையால தமிழக அரசியலில் வந்து உற்று நோக்கக்கூடிய இடத்துக்கு ரஜினிகாந்த் ஐயா வாழ்த்துக்கள் சொன்னதாக இருக்கட்டும். இது நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், குறிப்பாக விஜய் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஐயா திருமாவளவன் அண்ணனுக்கும், நம்ம செந்தமிழன் சீமானுக்கும் வந்து ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தார் இல்லைங்களா. அது மிகப்பெரிய பேசு பொருளாயிருச்சு. இப்போ வந்து பல சமூக வலைதளத்தில் நாம் பார்க்க முடியுது, அண்ணன் செந்தமிழன் சீமானையும் விஜயும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. அதிகாரப்பூர்வமாக அண்ணனும் அறிவிக்கல, ஐயா நடிகர் விஜயும் வந்து அவரும் அறிவிக்கல. இருந்தாலும் எது நடந்தாலும் நன்மைக்கே. இங்கே தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை, ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்குதுன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் காரணம். நாம் தமிழர் கட்சி தான் காரணம். நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை, தத்துவம், உழைப்பு, மக்களோட நிற்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் தான். ஆகவே விக்கிரவாண்டி தொகுதியில் அண்ணன் இடைத்தேர்தலில் வந்து அண்ணன் நிறுத்தக்கூடிய வேட்பாளர் உறுதியாக வெல்வார். நம் இலக்கை அடைவோம் அப்படிங்கிற பெரும் நம்பிக்கையோட விக்கிரவாண்டி மக்கள் நம்மளை வரவேற்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நாம் கொண்டு போய் நல்ல அணுகுமுறையை அவர்களுக்கு கூறணும். உண்மையாக இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. உறுதியாக வெல்வோம் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.